everyone. Welcome to Vision Oil Academy. So in this video நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச February 2026 எக்ஸாமோட ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் ஓகேங்களா ரிசல்ட் வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்து இந்த டைம் ஷார்ட் ஹேண்டும் சரி டைப் ரைட்டிங்கும் சரி கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அதாவது பாஸ் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் இன்டர்மீடியேட்டு, ஸோ டைப் ரைட்டிங் கூட கொஞ்சம் ஓகே தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சீனியர் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய அடி வாங்கியிருக்கு ஓகேங்களா. ஸோ அதை பற்றி ஒரு ஃபுல் டிஸ்கஷன் மாதிரி பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவ், அடுத்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஓவரால் பிடிஎஃபோட டீட்டெயில் லிஸ்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து வெறும் 29% தான் ஓகேங்களா. ஸோ அதே ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் பார்த்தீங்கன்னா 50% மேலே இருக்குது. இதே இன்டர் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே பாஸ் பர்சன்டேஜ் 20% தான் இருக்குது. இங்கிலீஷ் சீனியர் வந்து 40% ஓகே, தமிழ் சீனியர் 73% ஓகே. இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ் கொஞ்சம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதாவது தமிழ் சீனியர் ஈஸியாக எப்பவுமே கிளியர் பண்ணலாம். ஆனால் தமிழ் ஜூனியர் டஃப்பாக தான் எப்பவுமே இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி இங்கிலீஷ் ஜூனியர் டஃப்பாக தான் இருக்குது, இங்கிலீஷ் இன்டர்ன் டஃப்பாக தான் இருக்குது ஓகேங்களா. இந்த டைம் இங்கிலீஷ் சீனியர் கொஞ்சம் எச்சா வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு வந்து சிலபஸ் கொஷின்ஸ் டஃப்பாக கேட்குறாங்க, நம்ம எந்த அளவுக்கு இன்னும் அடுத்த எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னு எல்லாமே அப் டு டேட் நம்ம என்ன பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து தெளிவாக ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு ப்ராப்பராக இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம படிக்காட்டியுமே பரவாயில்ல, இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பிடிஎஃப் ரிலீஸ் ஆகும்போது நம்மளோட நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பரும் வந்து இதில் வந்து அப்டேட் ஆகிற மாதிரி நாம் என்ன பண்ணணும், நல்லா வந்து எஃபோர்ட் கொடுக்கணும் ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் இன்டரில் தான் ரொம்ப கம்மி. எக்ஸாம் அப்பீர் ஆனவங்க பார்த்தீங்கன்னா 2271 பேரில் 2074 பேர் எழுதியிருக்காங்க. டிஸ்டிங்ஷன் வெறும் 22 பேர் தான். ஃபஸ்ட் கிளாஸ் 164, செகண்ட் கிளாஸ் 245 ஓகேங்களா. ஓவராலாக ஃபெயில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நோட் பண்ணிக்கோங்க, ஃபெயில் வந்து 1641 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க இன்டரில் மட்டும் சரிங்களா. எக்ஸாம் போய் அப்பீர் ஆகி ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ அப்போது எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு லெத்தாஜிக்காக நம்ம படிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு எக்ஸாம் வந்து லெத்தாஜிக்காக அப்ரோச் பண்ணியிருக்கோம், இதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஷார்ட் ஹேண்டுங்கிறது வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அகைன் மறுக்க 2 நாள் லீவ் விட்டுட்டு 3ஆவது நாள் ப்ராக்டிஸ் பண்ணு, இப்படியெல்லாம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டெனோவை பொறுத்தளவு சத்தியமாக பாஸ் பண்ணவே முடியாது ஓகேங்களா. ஸோ ஸ்டெனோவை பொறுத்தளவு அதுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்குது. டிசிப்ளின் பிரகாரம் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 ஸ்பீடு 3 ஸ்பீடில் நீங்கள் பார்க்க தேவையே இல்லை. ஒவ்வொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பீடு 3 ஸ்பீடு 4 ஸ்பீட் ரிவிஷன்லாம் கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் தேவையே கிடையாது என்னை பொறுத்தளவு சரிங்களா. ஒரு நாளைக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்பீடாவது பாருங்கள். உங்களால் ஒரு ஸ்பீடு பார்க்க முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் வருமே தவிர நீங்கள் கன்சிஸ்டன்ட் இல்லாமல் நீங்கள் படிச்சீங்க இல்லை ஸ்டெனோக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அந்த ரெஸ்பெக்ட் இல்லாமல் நீங்கள் வந்து அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 6 மாதம் எஃபோர்ட் போடுறீங்க, 6 மாதம் ஃபீஸ் கொடுக்குறீங்க, 6 மாதம் டைம் கொடுக்குறீங்க. இன்ஸ்டியூட் போய் படிச்சிங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸு, அது போக நீங்கள் வீட்டில் கொஞ்சம் இருக்கிற டைம் எக்ஸ்பென்சஸ்ஸு நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து இந்த ஒரு நாள் இந்த ஒரு பிடிஎஃப்பில் நம்மளோட ரோல் நம்பர் வந்துடணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம இவ்வளோ எஃபோர்ட்டு போடுறோம். பட் நம்ம அந்த எஃபோர்ட்டே வந்து சரியாக போடல அப்படின்னு எப்படி ரிசல்ட் வரும். ஸோ இந்த இன்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 20% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 1641 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்லா எழுதி ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க ஓகேங்களா. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே படிக்காமல் போய் ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகேங்களா. இதுக்கப்புறம் ப்ராப்பராக நீங்கள் உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீட் மாதிரி உட்காந்து நீங்கள் ப்ராப்பராக படிங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் பேப்பர் மட்டும் படித்தா போதும், செகண்ட் பேப்பர் சிம்பிள்னு நினச்சிக்கிறீங்க. பட் செகண்ட் பேப்பர் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க ஓகேங்களா. ஸோ செகண்ட் பேப்பரும் ப்ராப்பராக பார்க்கணும், ஃபஸ்ட் பேப்பரும் நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும். ரெண்டையுமே நீங்கள் வந்து ஈக்குவலாக நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் கம்மிங் ஆகஸ்ட் எக்ஸாமில் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அது எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எது வேணால் சரி ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இன்டரில் பார்த்தீங்கன்னா எங்கள் அகாடமியில் வந்து ஒரு 13 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த 20%ல்
ஒரு 13 பேர் எங்கள் அகாடமி பாஸ் பண்ணுங்கிறத வந்து நான் ரொம்ப பெருமையாக தான் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப கம்மியாக ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் சேர்த்திருக்கோம். நாங்கள் ஒரு மினிமம் 25 தான் இருந்தாங்க. அதில் 13 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எஃபோர்ட் போட்டாங்க. ஃபெயில் ஆனவங்களும் வந்து ஒரு சில பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க, நான் சரியாக எழுதலை, நான் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில பேர் நல்லா எழுதிக்கிறேன், பட் ரிசல்ட் எப்படின்னு தெரியல, இப்படி வந்திருக்கு, நான் பேப்பர் காப்பி வாங்குவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் காப்பிக்குமே வந்து நமக்கு என்னது அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுறது. அதே மாதிரி லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானே 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த இன் பிட்வீன் கேப்க்குள்ள நீங்கள் பேப்பர் காப்பி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நாங்கள் அப்ளை பண்ணி தரோம், அப்ளை பண்ணி தருவோம் உங்களுக்கு. பேப்பர் காப்பி பார்த்துட்டு ஸோ ரிசல்ட் வந்து என்ன ஒரிஜினலாகவே அவங்க சைடு தப்பு இருக்கா நம்ம சைடு தப்பு இருக்கா அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க சைடு தப்பு இருந்துச்சு அப்படின்னா ரீவேர்ஷன் போடலாம். ஸோ ரீவேர்ஷன் பார்த்தீங்கன்னா 15 ஸ்டார்ட் ஆகுது, 21க்குள்ளே முடிக்கணும். ப்ராபப்ளி உங்களுக்கு அடுத்து 1 மந்த்துக்குள்ளேயே மொத்தமாக முடிச்சாலும் முடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு டவுட் வந்து வேகமாக பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த எக்ஸாம் பண்ண தப்ப யாரும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இன்டரில் ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னா உடஞ்சி போய் கொண்டிருக்க வேண்டாம். 2 நாள் ஃபீல் பண்ணுங்கள். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இன்டர், தமிழ், ஜூனியர், இங்கிலீஷ் எதுனாலுமே சரி, ஃபெயில் ஆகிட்டீங்களா ஃபீல் பண்ணுங்க. நான் சும்மா சொல்ல ஈஸியாக சொல்லலாம், அடுத்த இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் கண்டிப்பாக வருத்து இருக்கு, இல்லைன்னு சொல்ல. 2 நாளுக்கு வந்து எவ்வளோ ஃபீல் பண்ண முடியுமோ ஃபீல் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அழுங்க, ஃபீல் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. பட் மண்டேலேருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எகைன் ரீபில்ட் பண்ணுங்கள். பழைய போன டைம் பண்ண தப்பை எல்லாமே வந்து இந்த டைம் மாற்றுங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து பழைய தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி நியூவாக நீங்கள் மாறி நியூவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ முடியாது எதுவுமே கிடையாது, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. கன்சிஸ்டன்ட் தான் எப்போவுமே நான் எங்கள் அகாடமிக் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் யாருக்கும் மோட்டிவேஷன் கொடுக்கவே மாட்டேன். பட் நான் டிசிப்ளினாக இருக்க சொல்லுவேன். நான் ஓகேங்களா? கன்சிஸ்டண்ட்டாக இருக்க சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மோட்டிவேஷன் பார்க்குறது, மோட்டிவேஷன் கேட்கறதுனால உங்களுக்கு எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஓகேங்களா? டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடாக என்ன ஆளுமே சரி, அந்த ஸ்பீடை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஒர்க் வேணால் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருந்துக்கோங்க. அது தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஜூனியர் ஆர் சீனியர் எது வேணால் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் எங்கள் அகாடமியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ மந்த்லி ஃபீஸ் உங்களுக்கு பார்த்தா வெறும் 300 தான். உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் 300 தான். நீங்கள் 2 சப்ஜெக்ட் நீங்கள் போட்டால் 500 வரும் உங்களுக்கு. நாங்களே ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எல்லாமே டீச் பண்ணிடுவோம் உங்களுக்கு நாங்கள். ஸோ நாங்கள் என்னென்ன கோச்சிங் கொடுத்து ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ண வச்சோமோ அதே கோச்சிங் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடு தான் கொடுப்போம். அது தமிழ், இங்கிலீஷ் எதுனாலுமே சரி, ஒரு ஸ்பீடு ப்ளஸ் செகண்ட் பேப்பர் இப்போ தான் நாங்கள் கிளாஸ் கொண்டு போவோம். நாங்கள் கரெக்டாக ஈஸியாக பாஸ் பண்ணலாம். சரிங்களா? அதனால் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம், தைரியமாக இருங்க. கம்மிங் ஆகஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆனதாச்சு நாம்பளாம் ஸ்டெனோவான்னு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு எகைன் மறுக்க உங்களை நீங்கள் மாற்றுங்க. ஃபீல் பண்ணுறீங்களா தாராளமாக ஃபீல் பண்ணுங்கள். 2 நாள் உட்காந்து அழுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அகெயின் மண்டேலேருந்து ரீபில்ட் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம், தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.